ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அத்தியாவசிய தேவைகளில் தேவையில்லாமல் செலவழிக்கிற செலவு என்னென்னதை பார்ப்போம். அதை எப்படி குறைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு பொருளாக இருக்கட்டும், சோப்பு, ஷாம்பு, இல்லை டீ தூள், இந்த மாதிரி விஷயங்களில் பக்கத்தில் இருக்க கடைகளில் கொடுத்து வாங்குவீங்க. அப்போ அந்த கடைக்கார் மொத்த இடத்துல வாங்கி ஒரு லாபம் வச்சு தான் விற்பார். இப்போ எடுத்துக்காட்டா 12 சோப்பு இருக்கும், 100 ரூபாய்க்கு தான் அவர் வாங்குவார். ஆனால் இங்கே விற்கல 120 ரூபாய்க்கு விற்பார். அந்த 20 ரூபா அவருக்கு லாபம் கிடைக்கிது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பொருளுமே, டீ தூளாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், எல்லாமே. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, மொத்த கடைகளில் ஜாமான்கள் வாங்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா போய் கடையில் வாங்குறதுக்கு ஏதாவது மொத்த கடைகளில் பார்த்துட்டு 10 சோப்பு வாங்கி வச்சுக்கிறது, இல்லை பவுட்ரு, வாஷிங் பவுட்ரு வாங்குகிறோம், ஒரு பாக்கெட் வாங்குறதுக்கு 1 கிலோ 2 கிலோ இப்படி வாங்கி வச்சுக்கிறது. அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட செலவு கொஞ்சம் மிச்சமாகும். 5 10 இப்படி மிச்சமானாலே உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 500 ரூபா மிச்சமானால் உங்களுக்கு லாபம் தான். உங்களோட பணம் தான் தேவையில்லாமல் வெளியே போகிறது குறைக்கப்படும். அப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி வர பணத்தையே நீங்கள் சேமிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அதுவே ஒரு லாபம், நல்ல ஒரு இதாக தான் இருக்கும். அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது மொத்தமாக வாங்கிக்கிறது உண்மையாகவே ஒரு பெஸ்ட்டு தான். ஏன் தெரியுமாங்க, நம்ம டெய்லி போய் ஒரு கடையில் போயிட்டு 10 ரூபா 10 ரூபா சோப்பு கொடுத்து வாங்கிட்டு அது தேவையில்லாத மொத்தமாக வாங்கிட்டு அது இன்னும் கொஞ்ச நாள் கூட இருக்கும். அது நம்ம தேவைக்கு அத்தியாவசிய பொருள் மட்டும் நம்ம வாங்கினா போதும். அதனால் மொத்த இடங்களில், மொத்த வியாபாரம் பண்ணுற இடங்களில் சோப்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்குங்க. ஜாமான் எது தேவைப்பட்டாலுமே எங்கே குறைவாக இருக்கும் அப்படின்றத தேடி போய் நீங்கள் வாங்கலாம். ஏன் தெரியுமாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மீன் மார்க்கெட்லேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு மீன் விற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே 100 ரூபாய்க்கு வாங்கினாருன்னா இங்கே 150 ரூபாய்க்கு அவர் விற்பார். அப்போ அந்த 50 ரூபா அவருக்கு லாபம், அவரோட அலையிற செலவு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டைரெக்டாக மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நம்ம அந்த மீன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்குறோம்னா அப்போ 150 ரூபா மிச்சமாகும். ஒரு கிலோவுக்கு 50 ரூபா மிச்சமாகுதுன்னா 2 கிலோ 3 கிலோன்னும் போது 150 ரூபா 200 ரூபா மிச்சமாகும். இப்படி மொத்த இடங்களில் எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அவங்களோட செலவு அதுவும் குறையும். அவங்க நம்மகிட்ட பெட்ரோல் காசு இந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். அது நம்மளுக்கு ஒரு லாபமான, நம்மகிட்ட இருக்க பணத்தை எக்ஸ்ட்ரா இருக்கவங்கள்ட்ட வெளியே தேவையில்லாமல் கொடுக்குறது தான். அது அந்த இதை குறைக்கணும். புரியுதா உங்களுக்கு? நம்மகிட்ட இருக்க பணம் ஒரு 100 ரூபா இருக்குன்னா நம்ம கடையில் போய் 85 ரூபா 70 ரூபா ஜாமானை 85 ரூபா கொடுத்து வாங்குவோம். அப்போ 15 ரூபா நம்மளுக்கு நஷ்டம். ஓகே, அந்த 15 ரூபா நம்மளை 70 ரூபாய்க்கு வாங்கிட்டோம்னா மீதி 30 ரூபா இருக்கும். ஒரு பேசிக்காக ஒரு 100 ரூபாலேருந்து 35 ரூபா அப்படி அந்த லிமிட் வருதுன்னா 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு கணக்கு பாருங்கள். ஒரு மாதத்துக்கு நீங்கள் குறிப்பிட்டு ஒரு 5000 ரூபா கிட்ட ஜாமான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 3500 ரூபாயிலே முடிஞ்சிடும். ஓகேங்க, இது பேசிக்கான நடைமுறை. இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறையாவே கொஞ்சம் லாபம் உங்களுக்கு இருக்கும். அத்தியாவசிய தேவைகளுக்கு தேவையில்லாத செலவை குறைக்கும். இன்னொருத்தட்ட போகிற காசு நம்மகிட்ட இருந்தால் நம்மளுக்கு அது பெனிஃபிட்டு தான். ஓகே, தேங்க்யூ.